Hello everyone, I am Prakash. Today in this video I am going to share you about what happened to my last year goals. மொத்த பாப்புலேஷனில் 35% ஆஃப் பீப்புள்ஸ் ஒன்லி கோல்ஸே செட் பண்ணுறாங்க. அந்த கோல்ஸ்லேயும் 9% தான் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிறவங்கள வந்து பாதி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு வாரத்திலே நிறுத்திடுறாங்க. மீதி பாதி பேர் ஜான் மந்த்லேயே வந்து டோட்டலாக குவிட் பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேக் டு நார்மல் லைஃபுக்கு போயிடுறாங்க. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்குது, ஏன் நம்மளால கோல்ஸ் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு கோல்ஸ் வந்து அன்ரியலிஸ்டிக்காக ஃபிட் பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்களோட அடுத்து என்ன பண்ணணும், கோல்ஸ்க்காக என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் எப்படி கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய கோல்ஸ் என்ன ஆச்சு, நான் அதை கம்ப்ளீட் பண்ணனா இல்லையா, அப்புறம் வந்து நான் அடுத்த இயர் கோல் என்னன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி கோல் செட் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். மை ஃபர்ஸ்ட் கோல் இஸ் டு மேக் மை ஃபர்ஸ்ட் இன்கம். இப்போ தான் புது சேனலுக்கு வரீங்கன்னா, நான் வந்துட்டு யூஜி படிச்சுட்ருக்கேன், நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். என்னோடய பிளேஸ்மெண்ட்ஸும் கொஞ்சம் வந்துட்டுருக்கு பக்கத்தில். நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பென்ஸ்க்காக, என்னோட திங்ஸ் நான் வாங்குறதுக்காக நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினச்சேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல். மை செகண்ட் கோல் இஸ் டு ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஃபிட். அண்ட் மை தேர்ட் கோல் இஸ் டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ் இன் கான்டென்ட் கிரியேஷன். தட் வாஸ் மை லாஸ்ட் கோல். இப்போ நம்ம கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கான வேலைகளை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கோல் என்ன, நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும்னா வந்துட்டு நான் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஆன் யூடியூப். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வருது, 10 நாளில் 10,000 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டில் உட்காந்துட்டு 5,000 ரூபா சம்பாதிக்கலாம். இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கப்ப I get to know about I want to improve my skill set also. That was my third goal, right? நீங்கள் வந்துட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது இது கூட ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா கிளை கோல்ஸ் மாதிரி, ஒரு பிரான்ச் போகும்போது அதுலேயே இன்னொரு பிரான்ச் அது உங்கள் கோலாக வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஸ்கில்ஸை வந்து ஆர்கானிக்காக நான் வந்து க்ரோ பண்ணணும்னு நினச்சேன். சேல்ஸ் கோர்ஸ் ஒன்றும் ஆன்லைனில் பார்த்து நான் படித்தேன். ஃபுல்லாக சேல்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு கோ டு ஒர்க் நோ, நான் ஒவ்வொரு பக்கம் போய் ஒர்க் கேட்டப்போ வந்து இந்த மாதிரி சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, போய் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண டேட் வந்து ஃபெப்ரில் ஸ்டார்ட் பண்ணது. ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மந்த்து தான் நான் போனேன். அதுவே வந்துட்டு நல்லா இன்கம். நான் 3 மந்த்துக்கு சேர்த்து வந்துட்டு ஆல்மோஸ்ட் 18K வந்து நான் ஏர்ன் பண்ணேன். அதாவது வந்து நான் என்னோடய யூஜி படிச்சுட்டு ஈவினிங் மேலே வந்துட்டு ஒரு 4 hours 5 hours வந்து நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. மேலே வந்துட்டு ஐ ஹேவ் ஸ்டார்டட் ஸ்விம்மிங் கோச். இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து அப்போ கரெக்டாக சம்மர் டைம்னால வந்துட்டு கிட்ஸ் அதிகமாக வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ ஹேவ் ஸ்டார்டட் ஏர்னிங். நான் வந்துட்டு ஆகஸ்ட் வரைக்கும் ஸ்விம்மிங் கோச்சாக போனேன். ஸோ 24K ஆல்மோஸ்ட். அதுக்கு கம்மியாக வரும், இல்லைன்னா அந்த ரேஞ்சில் வரும். நான் போன ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, ஐ வாண்ட் இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ், my placements. I get to know about my English learning and English communication was very below average, so that I have started learning and I started attending classes for my English communication. So அதுக்காக நான் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நான் அப்போ ஓகே கொஞ்சம் பரவாயில்ல, முன்னே இருந்ததுக்கு இப்போ ஏதோ பேசுகிறேன் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்கம் வந்து ஆகஸ்ட் வரைக்கும், செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வந்து நான் வந்துட்டு கேட்ரிங் ஒர்க் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்துட்டு நம்ம போகிற அன்றைக்கி தான் நம்ம காசு வரும், நம்ம எப்போ வேணால் போய்க்கலாம். அந்த அன்றைக்கி வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க நான் போன அன்றைக்கி. அதனால் அந்த அமௌண்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து செலவு பண்ணிக்கிட்டேன். அக்டோபருக்கு அப்புறம் வந்து சும்மா தான் இருக்கேன், வேலைக்கு போகல. கம்ஸ் டு மை நெக்ஸ்ட் கோல், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஃபிட்னா நான் அது கூட 6 பேக்கு ஆட் பண்ணியிருந்தேன். 6 பேக் வந்து வந்துச்சான்னு தெரியல, ஏதோ பிக்சரில் காட்டுறதோ வந்துட்டு இருக்குது என்னோடய பாடி ஃபிசிக். இதில் என்ன சங்கடமான விஷயம்னா, நான் வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போனப்போ வந்து ஐ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 8 kgs. நான் அப்போ தான் பல்க் பண்ணிகிட்டு இருந்த டைம். நான் வந்துட்டு ஜானில் வந்து 63 இருந்தேன். ஸ்விம்மிங் கிளாஸ் போனதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் லைக் 57. எஸ், இப்போ கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு இருக்கேன் ஏதோ. நான் ஐ ஆம் 60, அரௌண்ட் 61, 60. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நடக்கிறது தானே எல்லாமே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்கு. கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஹெல்த்தி அண்ட் ஃபிட்னா நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஃபிட்டாக இருக்கேனாங்கிறது டவுட். இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ். ஆமாம், நான் வந்து ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்கில்ஸ்னால், நான் வந்து சேல்ஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து கான்டென்ட் கிரியேஷன். எஸ், ஐ டூ கிரியேட் கான்டென்ட் ஆன் யூடியூப் பிகாஸ் ஐ ஹேவ் அப்லோடட் மை ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஹியர் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, தீஸ் ஆர் ஆல் மை 4 கோல்ஸ். அண்ட் அடுத்த இயருக்கான கோலையும் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்னென்ன நம்மக்கிட்ட இல்லை, என்னென்ன டெவலப் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கோல் செட் பண்ணிக்கலாம். என்னோடய அடுத்த இயர் கோல் என்னென்னா, ஐ வாண்ட் மேக் 6 digit ரெவன்யூ. அதாவது நான் என்னோடய லாஸ்ட் இயர் வந்துட்டு என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து 47K, which is like 5 digit. Next year I have to hit 6 digit revenue. Okay, my second goal is to அட்லீஸ்ட் ஒரு 50 வீடியோஸ் ஆச்சு யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 50ங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு 52 வீக்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு 50 அரௌண்ட் போட்டு வச்சுருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் அதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ். எப்படின்னா வந்து நான் இது வரைக்கும் பிஸ்னஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து மேக் மை இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாக இந்த எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலை. கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து சந்திப்போம். ஓகே, இப்போ தான் என் சேனல் புதுசாக வரீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப். ஒரு வருஷம் போயிடுச்சு, எல்லாருக்கும் எப்படி போச்சு, நீங்கள் வந்துட்டு உங்கள் கோல்ஸை ஃபாலோ பண்ணீங்களா, கம்ப்ளீட் பண்ணிங்களான்னு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நான் அப்படி இதோட பார்ட் 2ல் வந்து நான் எப்படி கோல் செட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.